யாஷிகா ஆனந்த். அவங்க வந்து எனக்கு பிரியாணி சொல்லிதா எங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. சொன்ன இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டமா இருக்கே போய் உங்களால குக் வித் கோமாளியில் நெக்ஸ்ட் சீசன்ல உங்களுக்கு கூப்பிட்டா நீங்க குக்கா போவீங்களா கோமாளியா போவீங்களா? கோமாளியா ஏன் கோமாளியா போவீங்க? நீங்களே இவ்வளவு நல்லா சமைக்கிறீங்கல்ல. சில வாட்டி மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அது தூக்கிடுவாங்க. கோமாளியா இருந்தாதான் எல்லா சீசனும் வரும். ஏய் என்னமா யோசிக்கிற நீ? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நீ வீடியோல பேசுற மாதிரி தான் நேர்லயும் பேசுறீங்க. அப்படி நீ நேர்லயும் அப்படிதான் பேசுறீங்க எல்லாத்தையும். பேசணும்னா ஜாலியா பேசுறது. அறிவில்லாத உனக்கு முன்னேறம் கொட்ட இல்ல சொல்றத கவனமா கேள்றா. உங்களுக்கு உங்க அண்ணா பிடிக்குமா இல்ல அண்ணி பிடிக்குமா? 2 கட்டு தான் இருக்கு. 2 பேருமே பிடிக்கும். அம்மா வந்து குக்கிங்னா சொல்லி தருவாங்க. எங்க அம்மா இப்படிதான் நடுவுல வந்து எப்ப பார்த்தாலும் என்கரேஜ் பண்ணிட்டு போவாங்க. அப்பா கிட்ட வந்து காமெடி, அவர்கிட்ட காமெடி தான் வந்துச்சு. பார்த்தா வந்து நான் ஸ்கூல் வரும்போது விட்டுருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் வீட்ல கேட்டேன், அடம் முடிச்சுதான் கேட்டேன். இந்த கோழியோட ரேட் 20 rupees தான், பரவாயில்ல நல்லா என்டர்டெயின் பண்ணுது. பிரியா ஜோசன், அனிதா சம்பத் மேம், யாஷிகா ஆனந்த் மேம், அப்புறம் சம்யுக்தா மேம், அப்புறம் கிஷன் தாஸ் அவங்களா கூட ஃபாலோ பண்றாங்க. நிறைய பேர் பண்ணி ஹாப்பியா இருந்துச்சு. ஆக்சுவலி 2 பேருக்கும் முதல்ல வணக்கம். உங்களை சந்திச்சதுல எனக்கும் சரி எங்க டீமுக்கும் சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன சொல்றது, ஒரு ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி இருக்கிற ஒரு நிறைய வீடியோஸா வந்து பார்க்க முடிஞ்சது. முதல்ல உங்ககிட்ட இருந்தா நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். சார், நீங்க அந்த கண்டென்ட் பேசும்போது மெயினான பிளஸ் உங்களுக்கு வந்து அந்த ஒரு காமிக்கலான வாய்ஸ் தானே. அதுவும் வந்துட்டு டக்குன்னு ஒரு கவுண்டர்லாம் வந்து கொடுப்பீங்களே, இந்த கவுண்டர்லாம் யாரு உங்களுக்கு சொல்லி தராங்க? அண்ணா தான் சொல்லி தராங்க. அண்ணாவும் அண்ணியும் தான். ஆக்சுவலி வீட்டுல தான் மெயின் கிரிட்டிக் இருப்பாங்க. நம்ம நல்லா பண்ணியிருப்போம், அப்போ வந்து அவங்க தான் வந்து ஜட்ஜு மாதிரி நமக்கு மார்க் எல்லாம் போடுவாங்க. நீங்க சமைச்சா யாரு வந்து இதெல்லாம் சூப்பரா இருக்கு, இது கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் பெட்டரா பண்ணுப்பான்னு யார் சொல்லுவாங்க வீட்டுல? எல்லாரும் தான் சொல்லுவாங்க. நல்லா கூட பரவாயில்ல, சூப்பரா இருக்கு சொல்லுவாங்க. நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா போய் சொல்றாங்கப்பா அப்படின்னு? நான் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவேன், நல்லா இருக்கான்னு கேட்பேன். திருப்பி சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க யாருக்கிட்டையும். இப்போ வந்து அவர் எதாவது பண்ணி எடுத்துட்டு வந்தோம்னா சரி நமக்காக பண்றாரு, ஒரு டைம் இது எடுத்து பண்றாரு, சரி அது சப்போஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அவர் அவ்வளோ நேரம் டைம் இது பண்ணதே இதுவாயிடும். நல்லா இருக்கு, சப்போஸ் ஏதாவது சால்ட் ஏதாவது ஏத்தி போடுறதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது மாத்தணும்னா சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து மாத்திப்பாரு. அதெல்லாம் மாத்திக்கலாம். இப்பெல்லாம் பார்க்கும்போது பார்த்தாவுமே உங்களோட பார்ட் ஆஃப் த வீடியோ மாதிரி ஆயிட்டாரு. பார்த்தா என்ன உங்களோட அவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டாரு, அதை பத்தி சொல்லுங்க. பார்த்தா வந்து நான் ஸ்கூல் வரும்போது வித்துருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் வீட்ல கேட்டேன், அடம் முடிச்சுதான் கேட்டேன். அடம் பிடிக்கல, போய் கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு கோழி குஞ்சு வேணும். அவங்களே காசு கொடுத்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த உடனே அது ஃபர்ஸ்ட் கிச்சன்ல தான் விட்டேனா, அடிக்கடி கிச்சன்லயே போகுது. அடிக்கடி கிச்சன்ல போய் உங்களோட நிலவே அந்த இடம் புரிஞ்சிருச்சு. நீங்க தான் அதுக்கு பார்த்தான்னு பேர் வச்சீங்களா? ஏன் அந்த பேர் வச்சீங்க? இல்ல அண்ணா வச்சாங்க, தெரியல. ஆக்சுவலி அது வந்து ஓகே படத்துல வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் இருப்பாரு, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா. சரி கோழி குஞ்சம் நல்லா கூடவே சுத்துது, எல்லா இடத்துக்கும் வருது, ஒரு ஃப்ரெண்டா தானே இருக்குது, சரி பார்த்த சார் இதே வச்சிடலாம் சொல்லிட்டு பார்த்தேன்னு. யாராவது வந்து உங்ககிட்ட பேசினாங்களா, நீ உன்ன வீடியோல பார்த்தப்பா அப்படின்னு யாராவது பேசினாங்களா? எப்படி இருந்தது அதெல்லாம் உங்களுக்கு? ஜாலியா இருந்தது. யார் அவங்க பார்க்ல இருப்பாங்க டெய்லியும், அவங்களே என் கூட பேசுவாங்க. ஹாய் சாய், உன்னை நான் இன்ஸ்டாகிராம்ல பாத்துருக்கேன், நீ சூப்பரா பண்ற அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி, யாராவது ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணாங்களா, சாய் உன்னை இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்களா யாராவது? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியும், பாதி பேருக்கு, ஒரு 4-5 பேருக்கு தெரியும். 4-5 பேருக்கு தெரியும். என்ன சொன்னாங்க? 2 நாள் தான் இருந்த ஸ்கூலுக்கு, அதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸ் விட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பிரவீன் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க வந்து எனக்கு பிரியாணி சொல்லிதா எங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. சொல்லி கொடுத்தீங்களா அவருக்கு? நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க அவருக்கு? சொன்னேன் இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டமா இருக்கே போய் அப்படியே போய். அதுக்கப்புறம் முருகவேல்னு ஒண்ணு நூடுல்ஸ் சொல்லிதான்னு சொன்னாங்க. ஈஸியா தான் இருக்கு, எப்படியா நான் வீட்டுல போய் தீயதான் விட போறேன் அப்படின்னு சொன்னாங்க. தீபன் சொன்னாங்க, சூப்பரா பண்றடா, நான் உன்னை ஃபாலோ எல்லாம் பண்றேடா, சூப்பரா பண்ற, நல்லா
சூப்பரா பண்றேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, நீங்க எப்படி இந்த நானுமே பார்த்தேன். இப்பவுமே பேச்சுலர் குக்கிங்லாம் நானும் பண்றது உண்டு. உப்பு தேவையான அளவுன்னு சொல்றாங்க. எவ்வளவு தேவைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ மட்டும் எப்படி அதை கரெக்டா கத்துக்கிட்ட? அம்மா தான் சொன்னாங்க, இதுக்கு இவ்வளவுதான் போடணும், ஃபர்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பாத்துக்கணும், ஃபர்ஸ்ட் கம்மியா போட்டுட்டு டேஸ்ட் பார்த்து அதுக்கப்புறம் போடணும் அதிகமா. அதெல்லாம் மாதிரிதான். அந்த மாதிரிதான் இப்ப நம்ம கத்துக்கணும். நானும் இதுமேல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன் வீடியோ பார்த்து நானுமே கத்துக்க போறேன். நானும் சமைச்சிட்டு எனக்குமா முதல் டேஸ்ட் உனக்கு தான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லி கொடுத்த பாக்கிறதுக்கு நீ சாப்பிட்டு பாரு. நிறைய விஷயம் உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க போது அவர் பண்ணிட்டு வந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல ஒரு வீட்டுலனா பையன் இந்த வேலை தான் செய்யணும், பொண்ணு இந்த வேலை தான் செய்யணுங்கிறது கிடையாதுன்னு சொல்ற கண்டென்ட்டா இருக்கட்டும், ரொம்ப மெச்சூர்டான பீப்புள் பேசுற ஒரு டாபிக். ஆனா இதெல்லாம் அவர் எப்படி ஆக்சுவலி பேசுறாரு? நீங்க முன்னாடியே இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தான் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருவீங்களா, இல்ல இதை நான் கண்டென்ட் எழுதி கொடுத்துட்டேன், இதை அவர் ஜஸ்ட் பண்ணதான் போறாருங்கிற மாதிரி தான் இருக்கும்? இல்ல, இப்போ அவர் பண்றது எல்லாமே வீட்ல ஆக்சுவல் நடக்கிறது தான். ஓகே. அதுல சரி நம்ம இது மட்டும் ஒரு இதுவா போடாம நாங்க இவனுக்கு சொல்லி கொடுக்கிற விஷயங்கள், நாங்க அதை எப்படி சொல்லி கொடுக்குறோம், அவரு என்னென்ன சொல்லி கொடுக்குறோம், எப்படி அந்த பக்குவமா எப்படி அவன் புரிஞ்சுக்கிறான் சொல்லிட்டு அதை நாங்க சொல்லிடுவோம். ஆக்சுவலி அந்த லெஸ்ஸி போட்டு கொடுத்த வீடியோ கூட ஆக்சுவலி நான் இன்னைக்கு பெயின்ல தான் இருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன் நானு, ஒரு இது லெஸ்ஸி மாதிரி ஏதாவது போட்டு கொடுக்குறியா சார்? சரி போட்டு கொடுக்குறேன், ஆனா எனக்கு எப்படி போடணும்னு மட்டும் சொன்னா, அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்தாரு, அந்த மாதிரிதான் போட்டாங்க. சில விஷயங்கள் அவரு வீடியோ எடுக்கும் போது நாங்க சொல்லிடுவோம், சார் இந்த கான்செப்ட்ல தான் எடுக்க போறோம், இந்த மாதிரி எடுக்க போறோம். ஆனா அது டைலாக் இதெல்லாம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அவரு வாய்ஸ் ஓவர் கொடுப்பாரு இல்லைங்களா, அந்த டைம்ல இதெல்லாம் இந்த விஷயம் ஆக்சுவலி வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கூட இதை நீ பேசுன்னு மட்டும் சொல்ல மாட்டோம், அது என்ன பேசுறான்ற அந்த மீனிங் அவருக்கு சொல்லிடுவோம். அப்பதான் அவர் அதை அக்செப்ட் பண்ணிட்டு, சம்டைம்ஸ் அவருக்கு மீனிங் புரியலன்னா கூட இது எதுக்கு சொல்றோம், இது என்ன இதுன்னு கேட்பாங்க, இல்ல இது இதுக்கு தான் சொல்றோம்னா அந்த டைம்ல அவரும் கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா புரிஞ்சுட்டு தான் பேச வைப்போம். ஓகே. அவனுக்கு சொல்லிட்டு தான் எல்லாமே பேச வைப்போம். அந்த மாதிரி தான் இது பண்ணுவோம். நீங்க ரொம்ப வருஷமாவே வீட்டுல எல்லாமே ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஏன்னா உங்க வீடியோ பார்த்து எங்க அம்மா என்ன கேட்டாங்க, உனக்கு இன்னும் ஒழுங்கவா கூட்டமே வரல, நீ இந்த பையன் பாரு எவ்வளவு அழகா வீடெல்லாம் கூட்டுறா அப்படின்னு. நீங்க இதெல்லாம் எப்ப பழக ஆரம்பிச்சீங்க? வீட்டுல இந்த வேலையெல்லாம் செய்யணும், இப்படி எல்லாம் எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணணும்னு எப்ப பழக ஆரம்பிச்சீங்க? இல்ல, நான் சின்ன வயசுலயே கத்துனேங்க. இங்க எல்லாரும் எல்லா வேலையும் செய்யும். எல்லாரும் எல்லா வேலையும் செய்யும். எதனால இந்த ஒரு அம்மா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி பண்றா நல்ல விஷயம் வரும் அப்படி சொல்லுவாங்க. நீங்க ஸ்டடீஸ் தாண்டி நிறைய விஷயம் பண்றீங்க. அதாவது இந்த குக்கிங்கையும் தாண்டி நான் சொல்றேன், இந்த வீலாக்ஸ் எல்லாம் தாண்டி நிறைய டேலண்ட்ஸ் இருக்குல்ல. என்னென்ன விஷயம் இன்னும் நான் இன்னும் சோசியல் மீடியால காட்டல, இன்னும் எனக்கு உள்ள இருக்கிற டேலண்ட் என்னெல்லாம் இருக்குது? பேட்மிண்டன். ஓகே. அதுக்கப்புறம் ரூபிக் கியூப், டிராயிங் எல்லாமே சூப்பரா பண்ணுவீங்க. டிராயிங் பண்ணுவேன், டிராயிங். அதுக்கப்புறம் குங்ஃபு அடுத்து அதுலதான் இறங்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கப்புறம் நிறைய கிராஃப்ட்ஸ். கிராஃப்ட்ஸ் எல்லாமும் நீங்க பண்ணுவீங்களா? ஒருத்தருக்குள்ள இவ்வளவு டேலண்டாங்கிற மாதிரிதான். இதெல்லாம் இப்படி டைம் பேலன்ஸ் பண்றீங்க நீங்க? குங்ஃபு 6 o'clock 7 o'clock வச்சுப்பேன். ஓகே. முடிச்சுட்டு உடனே குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு சாப்பிட்டு 8:30 ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே பேட்மிண்டன் ஆட போயிருவேன். ஓகே. அதுக்கப்புறம் ஆடி முடிச்சிட்ட உடனே ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு 2 hours படிப்பேன். 2 hours படிச்ச உடனே 8 o'clock ஆயிருமா, சாப்பிட்டுருவேன். சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவோம். டக்குனு அதுக்கான வீடியோக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணிடுவீங்க? வீடியோ ப்ராசஸ் முடிச்சு ஒரு 30 minutes தான் வீடியோ. வீட்டுல பண்றதுதான் அப்படியே வீடியோ எடுக்கிறோம். சும்மா தனியா அதுக்காக ஸ்பெசிபிக்கா இதெல்லாம் கிடையாது, வீட்டுல பண்றது. அதுக்கப்புறம் டப்பிங் ஒரு 9 o'clock 10 வச்சுப்போம். அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். சண்டேஸ்ல தான் டிராயிங் எல்லாம் பண்ணுவேன், கிராஃப்ட்ஸ் டிராயிங். அதுக்கப்புறம் போர் அடிச்சுன்னா ரூபிக் கியூப் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். நைஸ். அண்ட் மேம், ஒரு வீடியோல அவர் பேசியிருந்தது என்னன்னா, ஃபில்டருக்கு அந்த காஃபி போடுற வீடியோல அவர் சொல்லுவாரு, இது மிடில் கிளாஸ்னால நாங்க கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிப்போம் அப்படின்னு. சரி, அதெல்லாம் நிறைய பேரோட மென்டாலிட்டி, அது நிறைய பேர் லைஃப் ஸ்டைலையே சொல்ற மாதிரி இருந்தது. இந்த விஷயம் எல்லாம் எப்படி நீங்க பிளான் பண்றீங்க? இது கண்டென்ட்டா பார்க்கும்போது நிறைய பேர் ரிலேட் ஆகணும்னு பண்ற விஷயமா, இல்ல ரெகுலரா நம்ம பண்ற விஷயம் தானே இது எல்லாருக்கும்? ரெகுலரா பண்றதுதான், பட் ஆனா அந்த வே ஆஃப் டெலிவரின்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா. இப்போ நார்மலா பண்றதா அப்படியே எடுத்து போறது வேற, கொஞ்சம் அந்த காமிக்கல் அந்த இதெல்லாம் ஆட் பண்ணி அது எல்லாமே ஸ்கிரிப்டோட எங்க ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாரு. ஸோ அது ஒன்னொன்றுக்கும் உட்காந்து, ஏன்னா ஆடியன்ஸ ஆக்சுவலி நாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. நாங்க சில டைலாக்ஸ் போட்டோம், சில காமெடிஸ் போட்டோம்.
அவங்க அதை நோட் பண்ணி சொல்லும்போது ஓகே இந்த மாதிரி போட்டா இதுவாகுது, ரிலேட்டபிளா போட்டா அவங்க கொஞ்சம் பாக்குறாங்க, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதனால அது கொஞ்சம் ரிலேட்டபிளாவும் இருக்கும், கொஞ்சம் காமெடியாவும் இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு ஏதாவது விஷயம் சொல்றதா இருக்கட்டும், அது எல்லாமே ஸ்கிரிப்ட் ரைட்டர் எங்க ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாரு. சோ அவர்தான் மெயினா எல்லாமே main ஆ பாக்குறாரு. அதனால நார்மலா இந்த வீடியோ எல்லாம் பண்ணீங்களா, அண்ணா அண்ணி வந்து ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட், கண்டென்ட் கொடுக்குறாங்க, நிறைய வந்து விஷயம் உங்ககிட்ட சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அப்பா அம்மா எந்த அளவு ஹெல்ப்பா இருப்பாங்க, இதுல எவ்வளவு சப்போர்ட்டிவா இருப்பாங்க? அம்மா வந்து குக்கிங் எல்லாம் சொல்லி தருவாங்க. அம்மாக்கு நான் உதவி பண்றது, அதுக்கப்புறம் சொல்லுவாங்க வீடு குப்பையா இருக்கு நீ சுத்தம் பண்றியான்னு சொல்லுவாங்க. நான் பண்றேன்னு சொல்லுவேன். எங்க அம்மா இப்படிதான் நடுவுல வந்து எப்ப பார்த்தாலும் என்கரேஜ் பண்ணிட்டு போவாங்க. அப்பா கிட்ட வந்து காமெடி, அவர்கிட்ட காமெடி தான் வந்துச்சு. அப்பா செம்மையா ஹியூமர் சென்ஸ் இருக்கிற அவர் நல்லா காமெடி பண்ணுவாரு. இப்போ நாங்க பண்ற எல்லா விஷயமே எங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும், இல்ல சாயா இருக்கட்டும், நாங்க பண்ற வீட்டுல எல்லாருமே இது இருக்கட்டும், அம்மா கிட்ட இருந்து தான் அந்த மெயினா வந்தது. ஓகே, அவங்கதான் எல்லாமே ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரோல் மாடலா இருக்காங்க வீட்டுல. எல்லாருக்குமே சப்போர்ட் தான். நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலும் அம்மா அப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இல்ல இவர் என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் எல்லாருமே அக்செப்டபிள்ஸ் தான். இப்போ சாய் கூட ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்றான்னா அதுல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னோம்னா டெசிஷன் அவர் தான் எடுப்பாரு. பட் அதுல இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் நீ ஹேண்டில் பண்ணுவியா, இதெல்லாம் இது பண்ணுவியான்னா ஓகே. ஆனா சோசியல் மீடியாவுக்கு அவரு வீடியோஸ் போடுறாரு, கண்டென்ட் கொடுக்குறாரு, எல்லாம் ஓகே தான். பட் ஆனா அவருக்கு இன்னும் அதை ஃபுல்லா இறக்கல, எப்படி சொல்றது, யூஸ் பண்ண விடல இன்னும். ஓகே, ஏன்னா இது சோசியல் மீடியாவுக்கு வந்துட்டாங்கன்னா ஃபுல்லா அதுல அடிக்ட் ஆயிடுவாங்க. அவனோட சைல்ட் அந்த இது அப்படியே போயிடும். ஸோ அதனால நீ எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணு, எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணு, என்ன பண்ண தோணுதோ பண்ணு தாராளமா. உங்களுக்கு என்ன எய்ம் ஆக்சுவலி சார்? எய்ம் வந்து பிசினஸ்மேன் ஆகும். முன்னாடியே பரவாயில்ல, ஒரு ப்ரீசெட்டா ஒரு எய்ம் வச்சிருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது நிறைய பேருக்கு சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. நீங்க ஸ்டடீஸ்ல எந்த மாதிரி படிப்பீங்க? சாதாரணமா தான் படிப்பேன், அவனெல்லாம் படிக்கணும். ஆக்சுவலி இது ஓப்பனா ஒத்துக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா மேம்? ஏன்னா நான்லாம் அப்ப யாராவது ஒருத்தங்க வீட்டுக்கார சொந்தக்காரங்க வந்து லைட்டா படிக்கிறத விட்டு படிப்பேன், நான்லாம் நல்ல மார்க் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவேன். யார்கிட்ட வீட்டுல திட்டு வாங்குவீங்க படிக்கலனா? இல்ல திட்ட மாட்டாங்க. படிக்கலனா திட்ட மாட்டாங்களா? ஓகே. ஆக்சுவலி ஸ்டடீஸ்க்கு நாங்க அவ்வளவா ஸ்ட்ரெஸ் பண்றது கிடையாது. எல்லாராலையுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா அப்புறம் யாரு செகண்ட் தேர்ட் எடுக்கிறது? இப்போ நான் சாய் கிட்ட கூட நீ படிக்கவே மாட்டற, ஏன் படிக்கிறேன்னா நான் எப்பவுமே அவனை திட்டிட்டு தான் இருக்கேன்ற கான்செப்ட்ல வந்துருவான். அந்த இதுல வந்து அப்ப இவங்க எது சொன்னாலுமே திட்டுவாங்க போல நம்மள சொல்லிட்டு, அவனுக்கு ஏதாவது டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, அவருக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தாலும் சரி, அது நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்கு தயங்குவாங்க. அததான் சொல்றோம், குழந்தைங்களும் மெயினா ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க படிக்கிறதுக்கு. கண்டிப்பா. அது இந்த இடத்துல நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது, இது வீடு இல்ல விக்ரமன் சார் படம் தான் சொல்லி ஆகணும். நிறைய விஷயம் உங்க இதை தாண்டி வந்து உங்க ஃபாலோவர்ஸ் நிறைய கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நாங்க சொன்ன மாதிரி நீங்க அந்த ஸ்டோரியும் போட்டுருந்தீங்க. சோ அவங்க என்னெல்லாம் கேள்வி கேட்டுருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு நம்ம ஒரு ஆன்சர்ஸ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்டே வந்து ஒருத்தர் ஹார்ட் ஃபைட்டா எமோஷன் தான் சொல்லியிருக்காரு. ஹலோ பிரதர், யூ மேக் வெரி குட் வீடியோஸ் அண்ட் கண்டினியூ லைக் திஸ், கீப் இட் அப், லவ் ஃப்ரம் குஜராத். அவருக்கு ஆக்சுவலி இந்த லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது, உங்களை ரொம்ப பிடிச்சி போய் குஜராத்ல இருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. என்ன குஜராத்ல பாக்குறேன்னு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா வேற நாட்டுல பாக்குறேன்னு சந்தோஷமா இருக்கு. இது கேட்டிருக்காங்க, எப்படிப்பா இந்த ஜோக் எல்லாம் திங்க் பண்ற நீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ணா தான் சொல்லி கொடுக்குறாங்க. அண்ணாதான் மேடம். சந்தோஷ் சுப்பிரமணியம்ல இந்த ஜெயம் ரவிக்கு ஒரு பொண்ணு பார்த்திருப்பாங்க, எங்க அப்பா தான் வேலை. தம்பி அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அது சீக்ரெட். சீக்ரெட்டா? ஓ, எனக்கே தெரியாது. இது உங்களுக்கே தெரியாதா? எனக்கே தெரியாது. யோசிச்சிருப்பாரு, சொன்னாதானே பிரச்சனை. என்ன சீக்ரெட்? மத்த யாருக்கும் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுங்க. அது சீக்ரெட். அது போடும்போது பாரு. என்னடா என்ன வச்சிருக்க? இன்னைக்கு போட போறோம். இன்னையில இருந்தே ஆரம்பிக்க போறீங்க? ஓ அதுவா, ஓகே ஓகே. நீங்க வீடியோல பேசுற மாதிரி தான் நேர்லயும் பேசுவீங்களா? அப்படின்னு நீங்க நேர்லயும் அப்படிதான் பேசுவீங்களா எல்லாத்தையும்? பேசுவேன், நேர்ல செட் ஆயிடுச்சுன்னா நான் பேசுவேன். கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசினா ஜாலியா பேசுறேன். அறிவில்லாடா உனக்கு? முன்னேறம் கொட்டை இல்ல, சொல்றத கவனமா கேள்றா. இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. நடிகருக்கு உங்களுக்கு ஆசையெல்லாம் இருக்கானா? நடிகருக்கு ஆசையெல்லாம் இருக்கு மேம். ஆக்சுவலி நான் கேட்கணும்னு நினைச்சேன், இப்போ இந்த நிறைய பேர் இந்த கிட் ஆர்டிஸ்ட் எல்லாம் வராங்க,
உங்களுக்குமே வந்து சாயை வந்து நடிக்க வைக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கா? லைக் உங்களுக்குன்னா டோட்டலா ஃபேமிலியா நான் கேட்கறேன். இல்ல அவரை வந்து சினி ஃபீல்டுல தான் அனுப்பணும்ன்ற இது எங்களுக்கு கிடையாது. ஓகே. சப்போஸ் சான்ஸ் கிடைச்சா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவர் போலாம். எதுவுமே கம்பல்ஷன்னு கிடையாது. ஆமா, உங்களுக்கு குக்கு வித் கோமாளி ரொம்ப பிடிக்குமாமே, அப்படியா? நிறைய பேர் கேட்டிருக்காங்க குக்கு வித் கோமாளி, குக்கு வித் கோமாளின்னு. ஒருவேளை குக்கு வித் கோமாளி நெக்ஸ்ட் சீசன்ல உங்களுக்கு கூப்பிட்டா நீங்க குக்கா போவீங்களா, கோமாளியா போவீங்களா? கோமாளியா போகும். ஏன் கோமாளியா போவீங்க? நீங்க தான் இவ்வளவு நல்லா சமைக்கிறீங்கல்ல. சில வாட்டி மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அது தூக்கிடுவாங்க. கோமாளியா இருந்தாதான் எல்லா சீசனும் வர முடியும். ஏய் என்னமா யோசிக்கிற நீ? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். சரி, நீ ஒருவேளை குக்கா போயிட்ட, யார் உன கோமாளியா வரணும்னு ஆசைப்படுவ? யாரும் தெரியல, யார் வந்தாலும் சந்தோஷம். பா, ஒருத்தர் உங்களை மாட்டி விடுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுக்காரு, நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு உங்க அண்ணா பிடிக்குமா இல்ல அண்ணி பிடிக்குமான்னு கேட்டேன். ரெண்டு பேருமே பிடிக்கும். ரெண்டு பேரும் பிடிக்கும். ஆனா அவர் ஒருத்தர் தான் நான் கேட்டிருக்காரு, நான் என்ன பண்றது? 2 கட்டு தான் இருக்கு. 2 பேருமே பிடிக்கும். ஓ, ஸோ வந்து ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் டிஎம்ல வந்து தனியா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டா மெசேஜ் அனுப்புவாங்க, ஆடியோஸ் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்ததுல ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா இருந்து நீங்க ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ்? ஒரு குழந்தை, ஒரு பையன், பாய் பேபி வந்து ஒரு 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருக்கும் அவருக்கு. இவரோட வீடியோஸ் பார்த்துட்டு இவரை மாதிரியே அதே மாதிரி பேசி வீடியோ எடுத்து ஆக்சுவலி ஒரு வீடியோ போட்டு இருப்போம். கெஸ்ட்டை இன்வைட் பண்ணும்போது எப்படி இன்வைட் பண்றது, அதுக்கப்புறம் சாப்பிடும் போது எப்படி சாப்பிடணும், அந்த 5 விரல் எடுத்து இது பண்ணி சாப்பிடணும். அது ரெண்டுமே அந்த குழந்தை பேசி அவங்க ரெக்கார்ட் பண்ணி அவங்க சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு பிரைவேட்டா டிஎம்ல மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி உங்க பையனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இது பண்ணியிருக்காங்க. எனக்கு சீரியஸாவே எனக்கு ரொம்ப அது ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. நான் அம்மா கிட்ட காட்டுறேன், ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுறேன், என்ன இது என்ன நடக்குது, அப்ப நம்ம கரெக்டான இதுலதான் போயிட்டு இருக்கோம். அந்த குழந்தை அவ்வளவு அழகா, அந்த குழந்தைக்கு பேச்சு கூட வரல ஆக்சுவலி, ரொம்ப மழலையா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. அது ரொம்ப இதுவா ஹார்ட் டச்சிங்கான விஷயம். நிறைய செலிபிரிட்டிஸ்மே இப்பெல்லாம் வந்து அக்கௌண்ட்ல ரெகுலர்லி வீடியோஸ் சோ கியூட் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம செலிபிரிட்டி தான் அவங்கள பார்த்திருப்போம். பட் அவங்க நம்ம வீடியோ பார்த்து ரெஸ்பாண்ட் பண்றதுல உங்களுக்கு எப்படி இருக்கு? பிகாஸ் அவருக்கு இப்போதைக்கு வந்து அந்த அளவு ஒரு ஹேண்ட்லிங் பண்றது இல்லைங்கிறதுனாலும் அவருக்கு அது தெரியாது, பட் நமக்கு தெரியும்ல. அது எந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு இவங்க தான் பண்ணியிருந்தாங்க, யாஷிகா ஆனந்த் அவங்க பண்ணியிருந்தாங்க. நம்ம நார்மலா பார்ப்போம் இல்லைங்களா, ஒரு செலிபிரிட்டி அக்கௌண்ட்ல நம்ம போய் பண்ணா அவங்க பார்ப்பாங்களோ இல்லையோ, ரொம்ப இதுவா இருக்கும். ஆனா நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஒருத்தவங்க பண்றாங்கன்னும் போது அப்ப எல்லாருக்குமே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து பையன் வந்து எல்லாருக்குமே தெரியுது, எல்லாருக்கும் வீடியோஸ் போது நல்லா ஃபேம் ஆயிட்டு இருக்கான்றது. அவங்க வந்து பண்ணணும்னு கூட அவசியம் இருக்காது, அவங்களுக்கு கமெண்ட் இல்ல ஏதாவது கூட இருக்கலாம். அது பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நாங்க சொல்லுவோம் இந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்கம்மா, நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க சிங்கர்ஸ், பிரியா ஜெர்சன், அனிதா சம்பத் மேம், யாஷிகா ஆனந்த் மேம், அப்புறம் சம்யுக்தா மேம், அப்புறம் கிஷன் தாஸ் அவங்களா கூட ஃபாலோ பண்றாங்க. நிறைய பேர் பண்ணி ஹாப்பியா இருந்துச்சு. நைஸ் நைஸ். மெயினா இந்த பேரண்டிங்கிறது ஒரு சைல்ட எந்த அளவு மாத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இப்போ வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல எல்லாருமே வந்து குழந்தைங்க கிட்ட பேசுறது கிடையாது. ஓகே. அதனால பசங்க வந்து போன் அடிக்ஷன், அப்புறம் எந்த விஷயத்துமே ஷேர் பண்றது இல்ல, பசங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியாம போயிடுது. சோ நான் என்ன சொல்றேன்னா, குழந்தைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயத்த அவங்களுக்கு கரெக்டாகவும் சொல்லி கொடுக்கலாம். அவங்க உங்ககிட்ட ஏதாவது கேட்கணும், டவுட்ஸ் கேட்கணும், இல்ல ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போகும்போது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வேர்ல்டே உருவாகுது இல்லை சோஷியல் மீடியாங்கிறது. சோஷியல் மீடியால ஃபுல்லா கிட்ஸ் போறதுமே வந்து அவங்களோட ஸ்டடிஸ் அஃபெக்ட் பண்ணு நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்றேன்னா, சோஷியல் மீடியால பசங்களை வச்சு பசங்களுக்கு ஏதாவது டேலண்ட் இருக்குது அதை நீங்க வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது பண்ணலாம். ஆனா ஃபுல்லா குழந்தைங்களை இறக்கிடாதீங்கன்னு சொல்றேன். அதை யூஸ் பண்றது வந்து குழந்தைங்க கொடுத்துடாதீங்க. நீங்க எதுவா இருந்தாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும், ஒரு 10th 12th வரைக்கும் பசங்களை சோஷியல் மீடியா சைடு இது பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு இன்டர்வியூ நிறைய விஷயம் பேசணும். உங்க ஃபாலோவர்ஸ்மே உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கொடுத்துருந்தாங்க, அது தாண்டி நிறைய பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நாங்க ஒரு கரெக்டான வேல தான் போயிட்டு இருக்கோன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.